எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் இயர் வந்து ஜார்ஜியா போயிருந்தோம், பார்த்துருப்பீங்க. போகிறது மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. அங்கே போய் என்னென்ன சுற்றணும் அது இதெல்லாம் எதுவும் பார்த்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் இது நான் எடிட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதை இப்போ அப்படியே எடிட் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். அந்த போய் இறங்கி ஒரு நெக்ஸ்ட் டேலேருந்து ஃபுல்லாக ஸ்னோ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது நம்ம வெளியே போய் சுற்றினது, கிளம்பி போனது, காரில் ட்ராவல் பண்ணது எல்லாம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. வீடியோ இருக்குது. மேக்ஸிமம் நான் பேசியிருக்க மாட்டேன், எல்லாம் வாய்ஸ் ஓவர் தான். ஏன்னா அங்கே சும்மா எல்லாம் கசகசன்னு பேசி பசங்களாக இருந்தங்காட்டி பேசிட்டு வந்தங்காட்டி நம்ம கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. அங்கே என்ன இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, அதுதான் முன்னாடியே சொல்லிடலாம். இந்த வருஷம் நான் போக இந்த வருஷம் எடுத்த வீடியோவில் போன வருஷம் எடுத்தது நான் அது உங்களுக்கு போடுறேன். என்ன இருக்குன்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அங்கே ரீச் ஆகி ஃபஸ்ட்டே நல்லா தூக்குங்க. 2வது நாள் தான் வெளியே போய் சுற்றலான்ட்டு அப்படியே வெளியே போனது. இந்த வீடியோ நான் எடுக்கல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பசங்களை தான் எடுக்க விட்டுட்டு பின்னாடி வந்தேன். ஏன்னா டக்குன்னு இந்த கிளைமேட்டில் அந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆனங்காட்டி. அங்கே பாருங்கள், டைம் வந்து நைட்டு 12 மணி, மத்தியானம் இல்லை, நைட்டு 12 மணி. அதுக்கே எப்படி இருக்குன்ட்டு பாருங்களே, அந்த ஸ்கையும் கிளைமேட்டும் பார்க்க பகல் மாதிரியே இருக்குங்க. இந்த கார்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த காரை க்ளீன் பண்ணுறது, ஸ்னோ க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி கெட்டில் சுடு தண்ணி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்க. அவங்க இப்படி தான் க்ளீன் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நமக்கு வேணுங்கிற இடம் மட்டும் க்ளீன் பண்ணிக்கணும். நம்ம அந்த கெட்டில் வச்சு சுடு தண்ணியெலாம் ஃபுல்லாக ஊற்றுறோம்னா அவ்வளோதான். ஏன்னா அங்கே ஜார்ஜியாவில் பார்த்திங்கன்னா ரேராக தான் ஸ்னோ வருமா. ஸோ பீப்புள்ஸ் எல்லாமே அதை ஓகே அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாமே விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அங்கே. ஸோ நல்லாயிருக்குங்க அந்த கிளைமேட்டே, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப ஜார்ஜியாவில் வந்து பாருங்கள் அப்படியே அந்த ஸ்னோ பால் மாதிரி இது பண்ணி விளாண்டுட்டுருக்கலாம் ஜாலியாக. அவ்வளோதான். அப்படியே நம்ம நாய்க்குட்டி லியோவையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேங்க. அவனும் பாருங்கள் என்ன டூலியும் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஸோ நம்ம அடுத்த நாள் அப்படியே யூனிவர்சிட்டியும் போவோம். இந்த விலாக் ஃபுல்லாக அப்படியே 10 நிமிஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்க. இடம் பார்க்க நல்லாயிருக்கும். நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாது, இடம் பார்க்க நல்லாயிருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாம் சேர்ந்துட போறாங்க. இந்த மாதிரி தாங்க எல்லா டாக்ஸ் எல்லாம் அங்கே வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க. ஏதோ ஒரு நேரம் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எந்நேரம் வெளியும் விட முடியாது, வீட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியாது அந்த ரெஸ்ட் ரூமுக்கெலாம். ஸோ அப்பப்போ வெளியே போயிட்டு வருவாங்க. இவன் பாருங்க ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு என்ன சுற்றிட்டு இருக்கான்ட்டு. பசங்கள்லாம் சும்மா விளையாண்டுட்டு இருந்தானுங்க பாருங்க. ஆனால் அந்த புதுசாக ஸ்னோ பார்க்குறது அவங்களுக்கும் ரொம்ப புதுசாக இருக்குங்க. அதுவும் ஃபஸ்ட்டு டைம் ஸ்னோ பார்க்குறது ரொம்ப இதாக இருக்கும். அங்கே ஜார்ஜியாவில் அந்த உக்ரைன்லாம் நம்ம பசங்களை பார்த்துருந்தது குட்டியாக இருப்போம். அப்போ தான் அந்த வால்ட்ரு அப்படியே ஸ்நாக்ஸை கொடுத்து ஏமாற்றி கொஞ்சமாக விளையாட்டு காமிச்சு நல்லாயிருக்கும் ஜாலியாக. நம்ம அதை பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். நான் பழைய வீடியோ வால்ட்ரு வீடியோ வந்தால் நான் போடுறேன் பாருங்க உங்களுக்கு. நம்ம பசங்க ஃப்ளாட்டு பார்த்திங்கன்னா பட்டுமி சென்ட்ரலியேங்க. ஸோ நல்லா எங்கே போனாலும் டக்குன்னு போய்க்கலாம். பட்டுமையில் வந்து மெட்ரோ இல்லை. ஸோ பஸ் மட்டும்தான். உங்களுக்கு சென்ட்ரல் இருந்தால் மட்டும்தான் அந்த டெர்மினல்லேருந்து ஈஸியாக பஸ்ஸு கிடைக்கும் அங்கே போய்ட்டு டக்குன்னு வரக்கு. அதாங்க இதுதான் மால் சைடு. இந்த நம்ம நடக்கிறோம் பார்த்திங்களா, இது அப்படியே யூ மாதிரி வரும் மால். இங்கேருந்து நம்ம வீடு பக்கத்தில் இருக்கும். ஸோ பிரச்சனை இருக்காது, எங்கே போனாலும் ஈஸியாக போயிட்டு வந்துக்கலாம். அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த டாக் பார்க் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. டாக் பார்க்கு, நம்ம குழந்தைங்களாம் விளையாடுற கதைத்தறி பார்க்கு, அந்த மாதிரி. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டாலர் எக்ஸ்சேஞ்ச் வந்து எல்லா பக்கமே இருக்கும். எங்கேயாச்சும் குட்டி இதோ லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள். இது வந்து குட்டி குட்டியாக எல்லா பக்கமே, அதாவது அந்த ஏஜென்ட்ஸ் மாதிரி தாங்க. அவங்க ஒரு சின்ன கமிஷன் எடுத்துக்கிட்டு நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் ஜஸ்ட்டு சும்மா அப்படியே ஒரு வாக் போகிறேன். நீங்கள் அப்படி என்னென்ன இருக்குது என்னன்ட்டு அப்படியே பார்த்துக்கோங்க.
இதாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்க அப்பார்ட்மெண்ட்டு. ஒரு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடிலாம் அந்த வீடியோ போட்டிருப்போம். நம்ம அப்பார்ட்மெண்ட் டூரு அந்த இதெல்லாம் வீடியோ போட்டிருப்போம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேஜை பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ 3 ரூம்ஸ் பெட்ரூம்ங்க. இங்கே பிரச்சனையே இருக்காது. சென்ட்ரலே கிடச்சிது. ஸோ அதுங்காட்டி எடுத்தாச்சு. இதுதாங்க நம்ம பார்க்கிங் லாட். கார்லாம் ஃபுல்லாக எல்லாம் இங்கே தான் நிறுத்தியிருப்பாங்க. இதுவுமே குறிப்பிட்ட ஆளுக்கு தானே பார்க்கிங் இருக்குது, குறிப்பிட்ட ஆளுக்கு பார்க்கிங் இருக்காது. அந்த மாதிரி தான். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காலேஜ் போகிறப்போ பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் நெக்ஸ்ட் டே மார்னிங்க ஃபுல்லாக அந்த ஊர்லேயே மேக்ஸிமம் ஸ்னோ வந்துச்சுன்னா லீவ் விட்ருவாங்க. ஏன்னா 1 or 2 days அவ்வளோதான் மேக்ஸிமம் ஸ்னோவே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்னோ இருக்காது அங்கே ஜார்ஜியாவில். அதே மாதிரி டிபிலிசியில் பார்த்தீங்கன்னா டிபிலிசி நேமுங்கிறக்கே வந்து ஹாட் சிட்டின்னு தான் நேமாக. கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், வெதுன்னு இருக்கும் அப்படின்ட்டு. டிபிலிசி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் மட்டும்தான் கீழே ஸ்னோ இருக்கிறதே பார்க்க முடியும். நீங்கள் யாரெல்ஸ் கீழே நீங்கள் ஸ்னோ விழுந்தால் அப்படியே உருகிரும், அந்தளவுக்கு இருக்கும் டிபிலிசியில். ஃபுல்லாக மவுண்டைன் சுற்றியும் நடுவில் டிபிலிசி இருக்கங்காட்டி அந்த கோல்டான காற்று அது இதுன்னு எது பட்டாலுமே அங்கே கொஞ்சம் வெதுப்பதமே இருக்கும். இது வந்து பட்டமி பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இந்த நம்ம ஸ்ட்ரெயிட் ரோடு அப்படியே போனோம்னா காலேஜ் வரும். அந்த லெஃப்ட் கட் பண்ணோம்னா காலேஜ். அதுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வந்து டர்க்கி. டேரெக்டாக நீங்கள் அப்படியே இஸ்தான்புல் இந்த ரோடு அப்படியே கண்டினியூஸாக பிடிச்சி உங்களுக்கு விசா இருந்துச்சுன்னா, காருக்கு பர்மிட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் இஸ்தான்புல்லே போகலாம். சூப்பராக இருக்குங்க அந்த வியூ பார்க்குறக்கே. இன்னும் அப்படி உள்ளெல்லாம் போனதில்லை. இதாங்க நம்ம யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸு. நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. வெளியே சும்மா ஒரு கிளினிக் இந்த இது மாதிரி இருக்கும். உள்ளே நம்மளது யூனிவர்சிட்டி உள்ளே போய் அப்படியே ரைட் உள்ளே போனால் ஃபுல்லாக கிரவுண்டு, யூனிவர்சிட்டி, லைப்ரரி, பில்டிங்கு அந்த இதெல்லாம் இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த ஃபுல் வீடியோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதுங்காட்டி நான் மறுபடியும் போய் ஷூட் பண்ணுறது எதுவும் இது பண்ணல. இங்கேருந்து மறுபடியும் டேரெக்டாக உள்ளே போகணுங்க. ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோம்னா தான் யூனிவர்சிட்டி. கொஞ்சம் ஒரு ரோட்டை விட்டு உள்ளே தள்ளி தான் இருக்கும். நம்ம போனப்போ பார்த்துருப்பீங்க, யூனிவர்சிட்டி ஃபுல்லாகவே இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் பிஏயு. நல்லாயிருக்கும் ஃபுல்லாக. அப்படியே ஒரு சவுண்டே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோட்டு பக்கத்தில் இருந்தால் கூட சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இதோ சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம கிரவுண்டு. இந்த யூனிவர்சிட்டி அந்த பில்டிங் சின்ன பில்டிங், இது பெரிய பில்டிங். வெளியே சும்மா இந்த சம்மர் டைமில் வெளியே உட்காந்து இது பண்ணுறதுக்கு அந்த மடிச்சு விட்றதெல்லாம் கொடைங்க. சம்மரில் வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க அந்த அம்பர்லாவை. நல்லாயிருக்கும் அந்த ஹீட்டு உள்ளே வராமல். அன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்னோ. யூனிவர்சிட்டி வச்சுட்டாங்க, போய் தான் ஆகணுன்ட்டு பசங்க போயிட்டு வந்தானுங்க. நல்லா இருந்துச்சுங்க. இது போன வருஷம் ஆக்சுவலி எடுத்தது. நம்மளுக்கு டைம் கிடைக்கல, எடிட் பண்ணல அப்படின்ட்டு இப்போ தான் ஒன்றா எல்லாமே எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா முன்னாடியே தனியாக காரில் வரவங்க வருவாங்க. அந்த ஊர் பசங்களே மெடிக்கல் படிப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க காரில் வரவங்க வருவாங்க. இதுதான் நம்ம மெயின் கேட்டு. ஸோ நல்லாயிருக்கும். இந்த யூனிவர்சிட்டியோட ஃபுல் vlog நம்ம சேனலில் இருக்க போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.